ஹே ஜானு, இவ்வளவு நேரமா நீ எங்கம்மா போயிருந்த? ஹே, என்னாச்சு? ஏன் அழுவுற? ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு தெரியும் மகளே, ஹரி என் காலரை பிடிச்சிட்டானு தானே. சேச்சே, அதெல்லாம் விடுமா, நானே அதெல்லாம் மறந்துட்டேன். உன்னை பாக்குறதுக்கு யாரு வந்திருக்காங்க பாரு. ஹாய் ஜானு. ஹாய். டேய் ஜானு அத்தை பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையடா. சொல்லியிருந்தா நம்ம தில்லுகிட்ட இருந்து எதையும் ஆட்டையை போட்டிருந்திருக்க முடியாது. அவ ஹாய் சொன்னது தில்லுக்கு இல்ல, எனக்கு. சஞ்சீவ் உன்ன காலேஜ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கானா. ஆனா வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபேமிலியோட நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குறாமா. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கே என்கேஜ்மெண்ட்னு சொன்னாங்க, அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். அப்பா, அதுவும் இல்ல இதுவும் இல்ல, என் பொண்ணு என் பேச்ச மீற மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜானு, இந்த மாதிரி நல்ல சம்பந்தம்லாம் நம்ம தேடினாலும் கிடைக்காது. ஒத்துக்கமா. வாமா, மோதிரத்தை மாத்தீங்களா? அந்த நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படின்னா என் நினைப்பு உனக்கு வரவே இல்லையா? மறந்தா தானே ஞாபகத்துல வச்சுக்க. நீ ஒரு வார்த்தை சம்பாதிச்சுட்டு வர வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா அங்க நடந்ததெல்லாம் வேற மாதிரியா இருக்கும். நான் என்ன பண்ணன்றதுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. நீ சம்பாதிச்சு வளர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னா, உன்னை பார்த்த உடனே உன் பக்கத்துல வந்து மறுபடியும் என்ன காதலி, இங்க இருந்து எங்கேயாவது தூரமா போயிடலான்னு சொல்லணும்னு தோணுச்சு. அப்பா முகத்தை பார்த்த உடனே பேசாம இருந்துட்டேன். சுமதி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்க சுமதி? இப்ப வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. என்ன ஆகும்? அண்ணா இப்பதான் திருந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பவும் உன்னை எவ்வளவு அவர் காதலிக்கிறாருன்றத எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவர் உன்னை பார்த்த பார்வை இப்பயும் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுச்சு. உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்றது அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்பவே உன்கிட்ட நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் நீ பாட்டி வீட்டுக்கு வந்ததை நான் பார்த்தேன். அப்பவே நான் அப்பா கிட்ட சொல்லி அங்கேயே தங்கிட்டேன். அப்பா, என்ன சொல்லுமா? நான் இன்னைக்கு இங்க இருந்துட்டு நாளைக்கு வரட்டுமா? சரிம்மா, சேஃபா இருந்துக்கோ. சரிங்கப்பா. நீ அன்னைக்கு ஏரிக்கரையில உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தேன். அன்னைக்குதான் நீ என்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நீ கிளம்புற நேரத்துல சீனு அண்ணா கிட்ட சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சீனு அண்ணா, ஏதாவது பண்ணி நான் ஹரி கூட டிராவல் பண்ற மாதிரி பண்ணுங்க ப்ளீஸ். டென்ஷன் ஆகாத, விடுமா, நான் இருக்கல, நான் அனுப்பி வைக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம். போதும், ப்ளீஸ் கிளம்பு ஜானு.
சார் 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 டே கபாலி இன்னைக்கோட நம்ம உயிர் முடிய போதுடா. இவங்க 2 பேரும் நம்மள வாழ விட மாட்டாங்கடா. டேய், நீங்க 2 பேரும் இந்த வீட்ல என்னடா பண்றீங்க சொல்லுங்கடா. அந்த சிவனனையும் கபாலியையும் உங்க அம்ப விட்டு கொல்ல போறீங்களா என்னடா? டேய், நீங்க 2 பேரும் கொடுக்கற டார்ச்சருக்கு அவங்க தற்கொலை பண்ணி சாவ போறாங்க பாருங்கடா. அப்படி இல்ல சார், எங்களுக்கு பொண்ணுங்க கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு பொண்ணுங்க கிடைச்சிருச்சா? உண்மையிலே பொண்ணுங்க தான் கிடைச்சாங்களா? ஆமா சார், மேட்ரிமோனில எங்க போட்டோஸ் போட்டு டீடைல்ஸ் கொடுத்திருந்தோம். எங்களுக்கு எங்கள மாதிரி பொண்ணுங்களே கிடைச்சிட்டாங்க. உங்கள மாதிரியே பொண்ணுங்க கிடைச்சாங்களா? அப்படின்னா அந்த பொண்ணுங்களை நான் பார்த்தே ஆகணும்டா. முடியாது சார். ஏன்டா அப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த போட்டோவை காட்டி ஆகணும். அவங்க இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கால. அங்க போறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணம் பத்தாது. டேய், நாங்க கொடுக்கறோம். வீட்டை வித்தாலும் சரி நாங்க கொடுக்கறோம். இப்பவே கிளம்பி போங்கடா. டேய், கையெடுத்து கூப்பிடுறேன்டா. அப்படின்னா நாங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கிறோம். அப்பா, பசங்களா, தங்கங்களா, அப்படியே அந்த பொண்ணோட அப்பா போட்டோவையும் பிரிண்ட் போட்டு கொடுங்க. நாங்க எங்க கதவுல ஒட்டிக்கிறோம். ஓகே. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்களே அப்படி. அப்படின்னா அவங்க அப்பன் என்ன ஆவானோ? நீங்க சீக்கிரம் பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஊரை காலி பண்ணுங்கப்பா. சிசியர்களா, கேட்ச் இட். என்ன தூக்கிட்டு போய் டிரைவர் சீட்ல உட்கார வைங்க. தப்பி தப்பி டயர் கடியில போட்டு. கல்யாணம் செட் ஆயிடுச்சாமே? ஆமா சார், சவுத் ஆப்பிரிக்கால டிக்கெட் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் போக போறோம். அட நாசமா போனவங்களா, அட வீணா போனவங்களா. இந்த குடிகாரன் வேற வரானா? ஸ்டாப் இட். பூமி என்னடா இப்படி சுத்தது? பஸ்ல நீ வரலையா? வரல, கார்ல வர. என் கூட வர்றதுக்கு உனக்கு பிடிக்கலையா? நீ வேற ஒருத்தருக்கு மனைவியாக போற. நான் எப்படி உன் கூட வர முடியும்? இன்னொருத்த என் கழுத்துல தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை சேர்ந்தவதான். அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். ரக்ஷித், நீ கார் எடுத்துட்டு வா. எனக்கு கிடைக்க போற இந்த ஒரு சில மணி நேரம் நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியவே முடியாது. பாக்குறியா? சார் இறங்குங்க, பஸ்ஸை பின்னாடி கொண்டு போனோம். கொண்டு போங்க சார், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். என்னண்ணா எல்லாரும் அப்படியே ஓடுறீங்க? இந்த கல்யாணம் பொண்ணு இருக்கால, விஷத்தை குடிச்சிட்டாங்க. இன்னொருத்த என் கழுத்துல தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்கு சேர்ந்தவதான். அதுக்கப்புறம் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். நான் லவ் பண்ற பையன் நான் நடக்கிற வழியில நிழலா இருக்கணும். என் தலையை காக்கிற கொடையா இருக்கணும். நான் இப்போ உன்கிட்ட வாயால அதிகமா பேசாம இருந்திருக்கலாம். ஆனா கண்ணால உன்கிட்ட அதை விட அதிகமா பேசியிருக்கேன்.
ஐ லவ் யூடா. டேய், அது என்னன்னு கொஞ்சம் சரியா சொல்லுடா. ஐயோ அண்ணா அது வந்து ஏய் கூல் கூல் பிரியா, கல்யாணம் நடக்க போறது நாளைக்கு காலையில. இவ்வளவு வேக வேகமா ஏன் வர? பொறுமையா வா. என் மனசுக்குள்ள இருக்கிற காதல் உனக்கு எப்பவுமே புரியவே இல்லையா சஞ்சு? என்ன காதலா? எனக்கு சரியா புரியலையே. உனக்கு எப்படி அது புரியும்? நீ என்ன மட்டும் தான் பார்த்த. என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த காதலை நீ எப்பவுமே பார்த்ததே இல்லையே. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்கிட்ட இருக்கிற அந்த கேர் பண்ற குணத்தை பார்த்து நான் உன்னை காதலிச்சேன். பிரியா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆமா சஞ்சு, உன்கிட்ட இருக்கிற அந்த சிரிக்க வைக்கிற குணத்தை பார்த்து நான் உன்னை காதலிச்சேன். உன்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணத்தை நான் காதலிச்சேன். உன்கிட்ட இருக்கிற அந்த கல்ச்சரை பார்த்து நான் காதலிச்சேன். ஆனா எப்பவுமே சரி, என் காதலை நீ புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஆனா நான் உன்னை மிஸ் பண்ணிருவனோ அப்படின்ற பயம் எனக்குள்ள இருந்தது. சஞ்சு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சஞ்சு, ஐ லவ் யூ. நான் வாழ்றதா இருந்தா உன் கூட மட்டும்தான் நான் வாழ்வேன். இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். பிரியா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் லவ் இல்ல, ஜஸ்ட் அட்ராக்ஷன், அவ்வளவுதான். அட்ராக்ஷன்? உன் பணத்தை பார்த்து நான் உன்னை காதலிக்கல சஞ்சு. நீ ஒரு பணக்காரன் தெரிஞ்சுன்னு நான் உன்னை காதலிக்கல. எங்கேயோ இருந்து என் அப்பா அம்மா காட்டுற பாசத்தை நீ காட்டுற பாசத்துல பாக்குறேன் சஞ்சு. அப்பா அம்மா காட்டுற அதே பாசத்தை நீ என் மேல காட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சஞ்சு. நீயே இல்லைன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? பிரியா, பிரியா, நீ ஒரு முட்டாள் பிரியா. நீ தப்பு பண்ணிட்ட தெரியுமா உனக்கு? இல்ல சஞ்சு, நான் இப்ப சரியாதான் பண்ணிருக்கேன். அட்லீஸ்ட் சாக போற இந்த நேரம் நான் சாகுற வரைக்கும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு. பிரியா, உன்னை சாகிறதுக்கு நான் விட மாட்டேன். வா. சஞ்சு, என்னது அது கல்யாண நேரத்துல? எழுதுற. கல்யாணமா? யார் கூடப்பா? ஜானுவ நான் ரொம்பவே லவ் பண்ணேன். ஆனா ஜானு நான் காதலிக்கிறேன்னு என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லப்பா. நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனா சாகுற வரைக்கும் என்னோட கல்யாணத்துல எனக்கு பிடிச்ச பொண்ணு செத்து போயிட்டா என்னால நிம்மதியா இருக்க முடியுமாப்பா? புலம்பி புலம்பி செத்து போயிடுவேன். அதுக்குதான்ப்பா, அதுக்கு பதிலா என்ன காதலிக்கிற இந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லைஃபும் நல்லா இருக்கும், நானும் சந்தோஷமா இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரிதான், நீங்க ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை இல்லைன்னா அதான் நம்ம தங்க இருக்கான்ல, அவனுக்கு கொடுங்க. ஆமாண்ணே, நம்ம ஹரி காதலிச்சது நம்ம ஜானுவை தானே. இப்ப அவன் வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறான், அவனுக்கே கொடுங்க. ஐயாப்பா, நீங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்க தான்ப்பா. நாம பெரிய ஆளுங்களாமா. சன் ஆஃப் ரமேஷ், என் வீட்டுக்கு மருமகனா வரியா? கனவுகளின் உலகிற்கு போகிறேன் நான்.
பெண்ணவளின் நிழலை காதலிப்பேன் நானே. நானும் உன்னை தானே என்றும் மனதில் வைப்பேன். மனதினில் கோட்டையே கட்டினேன் நானே. உனக்காக காத்திடுவேன் இந்த ஜென்மம் தானே. எந்தன் உயிரே நீதான், உந்தன் சொந்தம் நானே. இந்த உலகத்துல சாதிக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஜானுவும் கை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா சாதனை சாதிக்கிறவங்களை எப்பவும் கை விட்டுட்டு போகாது. நீங்க சாதனை பண்ணுங்க, உங்க ஜானு உங்ககிட்டயே திரும்ப வருவா. நான் உங்களோட ஸ்ரீஹரி.